கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, 8 நபித்தோழர்கள் வரலாறை முடித்துவிட்டு நேற்றைய தினம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாறை பற்றி பேசுவதற்கு முன்னால் முன்னுரையாக சில தகவலை நம்ம சொன்னோம். அதாவது எந்த நூலில் ஆதாரம் காட்டி கட்டுக்கதைகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த நூலை பற்றி விளக்குவதற்காக ஒரு முன்னுரை சொன்னோம். அதில் அந்த தாரிக் தபரி அவர்களுடைய நூலைத்தான் இதற்கெல்லாம் ஆதாரமாக காட்டுவார்கள். அந்த தபரியுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னோம். இந்த தபரியை எதுக்கு இப்படி சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த சூப்பர் ஷியாக்கள் பேசும் பொழுது ஒரு ஆதாரத்தை காட்டும்போது எங்கே இருக்கிறது தெரியுமா? தபரியில் இருக்கிறது. தபரி யார் தெரியுமா? அவர் ஆரம்ப காலத்து 300களில் உள்ளவர். அவர் பெரிய புகாரியெல்லாம் விட மேலானவர். இந்த மாதிரிலாம் தபரினா என்னென்னு விளங்காம அந்த புஸ்தகமும் பார்க்கல, தபரியை பற்றி அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கல, பார்க்கவும் தெரியாது. சும்மா சியாக்காரங்க மொழிபெயர்த்து கொடுத்ததை வைத்துக்கொண்டு அந்த தபரிங்கிற கிதாபுக்கு பில்டப் கொடுத்துட்டு தான் அந்த கட்டுக்கதையெல்லாம் அவர் சொல்லுவார், சூப்பர் ஷியா. அதுக்காக அந்த தபரின்னா யாருங்கிற அவரே திடீர்னு தபரியை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த தபரிக்கு பில்டப் கொடுத்து அந்த சம்பவமாக ஓடுது எல்லா கதைகளுமே. அப்போ தபரின்னா யாருங்கிறத சொன்னால் தான் அது அவ்வளோவுமே பொய்யா போயிருப்பேன். அதில் பேசின எல்லாமே தபரியில் எடுத்தது தான். தபரியில் எடுத்ததுங்கிறது ஒன்றே என்ன செய்யும், அது போதும், பொய்க்கு போதுமானதாயிரும். அந்த தபரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய அந்த தாரிக்குங்கிற நூலில் ஒரு முன்னுரை எழுதுகிறார். அந்த முன்னுரையில் எழுதுகிறாருன்னு கேட்டால், இந்த கிதாபை வாசிப்பவர்கள் கவனத்திற்கு என்று ஆரம்பிக்கிறார். இந்த கிதாபை வாசிக்கிறவங்க கவனத்திற்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதில் உள்ள விஷயங்களை எல்லாம் நான் அறிவார்ந்த முறையில் சிந்தித்து பார்த்து அலசி ஆராய்ந்து வடிகட்டி எழுதினேன்னு நினைக்காதீர்கள். அவர் சொல்கிறார், நான் இதில் உள்ள விஷயங்களை எல்லாம் நான் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எழுதினேன்னு நினைக்காதீர்கள். நம்ம அந்த காலத்தில் வாழவில்லை, சொன்னவர்களிடம் கேட்டு தான் அது எழுத முடியும். அவர்கள் என்ன எனக்கு கிடைத்ததோ அதைத்தான் நான் எழுத முடியும். அதனால் இதில் உள்ள நம்பகத்தன்மைக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படித்து முன்னூரில் போட்டே இருக்கிறார். புகாரிலாம் என்ன செய்வார், புகாரி நூலில் நான் பல ஹதீஸ்களை தொகுத்தேன், வடிகட்டி நான் பலவீனத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பலவீனம் இல்லைன்னு ஹதீஸை தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த தட்டி கழிக்கிற ஒரு விஷயத்தை முன்னுரையில் சொல்கிறார். அந்த வாசகத்தை நான் படிக்கிறேன். ஃபமாயக்குன் ஃபி கிதாபி ஹாதா, எனது கிதாபில், இந்த கிதாபில் இருக்கக்கூடிய செய்திகளில் மின் ஹபரின் தக்கர்னாகு அன்பாலில் மாலின, சென்ற காலத்தில் உள்ளவர்களை பற்றிய செய்திகள். சென்ற காலம் தானே எல்லாமே, இவர் காலத்துக்கு முந்தின பூரா சென்ற காலம் தானே. சென்ற காலத்தில் உள்ளவர் பற்றிய செய்திகளில் மிம்மா எஸ்தன் கிருஹு காரியுகு, கேட்கக்கூடியவர், ஓதக்கூடியவர் வெறுப்படையக்கூடிய செய்தி இருக்கும் என்று சொன்னார். அவரை சொல்கிறார், இதை படிக்கும் பொழுது உங்களுக்கே வெறுப்பு வர செய்திலாம் இருக்கும், அப்படி இருக்கும் என்று சொன்னார். அவ் எஸ்தஸ்னியோகு சாமியோகு, கேட்பவர் அருவறுத்து ஒதுங்கக்கூடிய செய்திகள் இதில் இருக்கும் என்று சொன்னால் அவரே சொல்கிறார், என்ற கிதாபில் வெறுக்கக்கூடியது இருக்கும், அருவறுக்க செய்தி இருக்கும். அன்னஹு லம் யோரஃபுலஹா வஜ்ஹன் ஃபி சிஹத்தி, இது சரியானது என்பதற்கு எந்த ஆதாரமும் மற்றதாகவும் இருக்கும். இது சரிதான் என்பதற்கு எந்த ஆதாரம் மற்றதாக இருக்கிறது. அப்படி இருக்குமேயானால் ஃபல்யாலம், அவர் அறிந்து கொள்ளட்டும், அன்னஹு லம் யூத்தஃபி தாலிக மின் கிபலினா, இது நம்முடைய சரக்கு, அது இல்லை, என்னுடைய பொறுப்பு அதில் ஒன்றுமே கிடையாது. இன்னமா ஊத்திய மின் கிபலி பாது நாக்கிலி கிளைனா, இதை நமக்கு சொன்னாங்கல்ல, அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. அவங்க சொன்னதை நான் எழுதி வச்சுட்டேனே தவிர இந்த மெசேஜ் எதுக்கு நான் பொறுப்பு. கித்தாபுல இப்படி முன்னுரையோடு எழுதி இருக்குது, இது ஆதாரமாக காட்டுறாங்க. ஒரு அந்த கித்தாபுக்காரர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் பொறுப்பு இல்லைங்கிறாரு. இன்னமா அத்தைனா தாளிக்க அலா நகவிமா உத்திய இலைதான், எங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சோ அப்படியே சொல்லிவிட்டோம். அப்போ சொல்லப்பட்டதெல்லாம் சொல்கிறோம், பொய்யங்கிறதுக்கு ஆதாரம்னு ஹதீஸ் இருக்குது. கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்தி சபி குல்லிமா சமியா, கேட்டதையெல்லாம் அறிவிக்கிறவன் பொய்யன். கேட்டதை ஃபில்டர் பண்ணணும். கேள்விப்பட்டதுன்னு அறிவிச்சு விட்ருவீங்களா, கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தா நான் அடுத்த ஆள் கடத்தணும். நீங்கள் நான் கேள்விப்பட்டதான் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்க முடியாது, ஒதுங்குறார் அவர். தபரி அவருடைய முன்னுரையில் அந்த கிதாபை ஆரம்பித்த உடனேயே இதில் நீங்கள் வெறுக்கிற விஷயம் இருக்கும். சஹாபாக்கெல்லாம் திட்டின வெறுப்பத்தானே இருக்கும். சஹாபாக்கள் எல்லாம் காஃபிங்கிற மாதிரிலாம் அதில் வரும். உங்களுக்கு அவருக்கே தெரியுது வெறுக்கிற விஷயம். வெறுக்கிற விஷயம் இவருடைய கடமை என்ன, ஃபில்டர் பண்ணணுமா இல்லையா? ஆதி காலத்து ஆளுன்னா ஃபில்டர் பண்ணாமல் செய்யலாமா? 300ல் பிறந்தவர் தனி லைசன்ஸ். அப்போ 300ல் பிறக்கட்டும், 100ல் பிறக்கட்டும், அந்த விஷயம் அவருக்கே தெரியுது. வெறுக்கத்தக்க விஷயங்கள் இருக்கிறது, கேட்டாலே அருவறுக்கத்தக்க விஷயங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது நம்ம சரக்கு இல்லைங்கிறார்.
என் சரக்கு இல்லை, கேட்டதை நான் சொல்லி இருக்கிறேன், கேட்டதை சொல்வதை தவிர எனக்கு இதில் எந்த பொறுப்பும் இல்லை அப்படிங்கிறார். என்னமா அத்தை நாத அழிக்க அலா நகைமா உத்தியலினா, எங்களுக்கு என்ன மாதிரி சொல்லப்பட்டுச்சோ அப்படி இதுக்கு வச்சுக்கிட்டேன், கேட்டதை இப்போ இது விட்டேன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அந்த நூலை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஏற்றுக்கணும்னு அர்த்தமா, அதை ஆதாரமாக ஏற்றுக்கணும்னு அர்த்தமா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அது போக என்னென்னு கேட்டால், இவரோட நூலில் மொத்தம் 209 அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் அந்த செய்திகளை பதிவு பண்ணுறாரு. மொத்தமாக பல செய்திகள் இருக்கும்ல, 209 அறிவிப்பாளர்கள் வழியாக செய்கிறார். அதில் 20 பொய்யணுமோ, அதான் முக்கியமானது. 209 அறிவிப்பாளர்களில் மற்றதெல்லாம் பொய்யர்கள் இல்லாமல் பலவீனம்லாம் இருப்பாங்க. பலவீனம் அதெல்லாம் இருக்குது, அதை விட்டுருவோம். பொய்யர்கள், பொய் சொல்லக்கூடியவங்க அறியப்பட்ட ஒரு 20 பேருடைய அறிவிப்புகள் அதில் இருக்கிறது. அந்த லிஸ்ட்டையே அறிஞர்கள் ஆய்வு பண்ணி, இந்த தபரியில் இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி எடுக்கலை, நமக்கு முந்தின அறிஞர்கள் இதை ஆய்வு பண்ணி இதெல்லாம் பொய்யர்கள் என்று சொல்லப்பட்டது. இவங்க அறிவிப்பை எப்படி இதில் போடுவார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதில் ஒரு ஆள் அகமது இப்னு சாபித், இவரை பற்றி கத்தாபுன் பெரும் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்காரு. இவர் அறிவிக்கும் செய்திகள் அதில் இருக்கிறது, தபரிகள் இருக்கிறது. இசாக் இப்னு இத்ரீஸ் என்பவர் கத்தாபுன் எலவுல் ஹதீஸ், ஹதீஸை இட்டுக்கட்டும் பெரும் பொய்யன் அப்படிங்கிற ஒரு ஆளுடைய அறிவிப்பு அந்த நூலில் இருக்கிறது. அதே மாதிரி இசாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி ஃபர்வா அல் உமவி அப்படிங்கிறவர் மத்ரூக்குன், இவரும் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். மூணாவது. நாலாவது இசாக் இப்னு யஹ்யா பின் தல்ஹா மத்ரூக்குல் ஹதீஸ், இவரும் பொய்யர்ந்து சந்தேகிக்கப்பட்டவர் தான். ஹாலித் இப்னு காசிம் அல் மதாயினி, வெறும் மதாயினே சொல்லுவாங்க, ஒரு பேர் ஹாலித் இப்னு காசிம். இவருடைய நூலில் தான் நிறைய எடுத்து போடுவார். அப்போ இவரும் ஹதீஸ் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அதே மாதிரி அலி பின் முஜாஹிதுல் காபிலின்னு ஒரு ஆள், அவரும் பொய்யர். அதே மாதிரி உமர் இப்னு சாலிஹ் அஸ்தின்னு ஒரு ஆள், அவரும் பொய்யர் தான். முகமது இப்னு சாயிப்னு ஒரு ஆள், முத்தஹிமின் பில் கிதுபி, பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் முகமது இப்னு உமர் அல் வாக்கிதி, இவரை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். வாக்கிதின்னு ஒருத்தர் இருக்காரு, முகமது இப்னு உமர், இவர் பொய்யர். இவர் வரலாற்று நிறைய புக் எழுதியிருக்கிறாரு. நிறைய புக் எழுதுனாலும் பொய்யர். அவர் பொய்கள் எழுதுவர், பொய்களை புக்கு நிறைய எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை எழுதுகிறாருக்க, அந்த லிஸ்ட்டில் உள்ள ஆள் இவர். இவருடைய விஷயங்களும் ஜாஸ்தியாக அந்த நூலில் இருக்கிறது. அதே மாதிரி முகமது இப்னு ஃபதுல் இப்னு அத்தியா அப்படிங்கிற கதபு, அனைவரும் இவரை பொய்யராக்கி விட்டார்கள். எல்லாம் சேர்ந்து ஏகமானதான் இவர் ஒரு பொய்யர். அதே மாதிரி ஃபதுல் இப்னு முகமதுங்கிற ஆள் மத்ரூக்குல் ஹதீஸ், இவரும் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்ட ஒரு ஆள். அதே மாதிரி ஹிஷாம் இப்னு முகமது இப்னு சாயிப் அல் கல்பி, இவருடைய கல்வின்னு மட்டும் போடுவாங்க. இவருடைய அறிவிப்புகள் நிறைய இருக்கிறது. இவர் காண காலியன், பொய்யராகவும் இருந்தார். காண காலியன் வித்த ஷையு, ஷியா கொள்கையில் ஊறி திளைத்தவராக இருந்தார். ஷியா கொள்கையில் ரொம்ப ஊறி திளைத்தவர்னா ரொம்ப கூட குறைய சொல்லக்கூடியதுக்குள்ள ஒரு ஆளாக இருக்கார். ஹம்மாத் இப்னு முனப்பஹ் சன்னானின்னு ஒரு ஆள், இவர் 13வது ஆள். காண எக்திபு, இவன் பொய் சொல்லக்கூடியது. அபூபக்கர் இப்னு அபி சப்ரான் ஒரு ஆள், இவரும் விட்டு கட்டக்கூடியவர் என்று அறியப்பட்டவர். அபூபக்கர் ஹதலின் ஒரு ஆள், இவரும் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அபு ஹப்சுல் அஸ்தீன் ஒரு ஆள், இவரும் இட்டு கட்டப்பட்ட செய்திகளை அறிவிக்கக்கூடியவர். இதில் அபு மிஹ்னஃப் லூத் இப்னு யஹ்யா, இவருடைய தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த தப்ரி முழுசும் பார்த்தீங்கன்னா லூத் இப்னு யஹ்யா ஒரு பேர். அவர் அபு மிஹ்னஃப் மகன் பேரில் அபு மிஹ்னஃப்னு சொல்லுவாங்க. அவர் சில இடத்துல லூத் இப்னு யஹ்யா சொன்னார்னு சொல்லுவார், சில இடத்துல அபு மிஹ்னஃப் சொன்னார். ரெண்டு ஒரு ஆள் தான், ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர். அபு மிஹ்னஃப்ன்றாலும் சரி, லூத் இப்னு யஹ்யாவுடைய மகன் லூத் அப்படின்றாலும் சரி, இவரும் பொய் சொல்வதில் கைதேர்ந்தவர் தான் இவர். அப்புறம் இப்னு ஜஅதபான் ஒரு ஆள் கதாபு, பெரும் பொய்யன். அதே மாதிரி இது 18 19வது நஸ்ர் இப்னு முசாஹிம் அல் அத்தார், இவரும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் தீனை விட்டு விலகியவர் என்று சொல்கிற அளவுக்கு இருந்த ஒரு ஆள். அதே மாதிரி செய்ஃப் இப்னு உமர், இவருடைய இது நிறைய போட்டிருக்கிறாரு. இவரும் வாக்கிதி மாதிரி ஒரு பொய்யர் தான். இப்படி 20 பேர் பொய்யர்களும் நிறைய பலவீனர் லிஸ்ட் எடுக்கலை. அந்த 200 லட்சம் பேரில் சரியானவங்க ஒரு 100 பேர், பாக்கி 100 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 பொய்யர்கள் என்று சொல்லப்பட்ட ஆட்கள். மீதி உள்ளது பலவீனம், அது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் சுமார், இப்படி பல படித்தரங்கள் இருப்பாங்க. அந்த 200க்கு விளக்குன்னா அதுக்கு நாள் போயிடும். நமக்கு இந்த இட்டு கட்டப்பட்டது மட்டும் போதும். நீங்கள் அலியை திட்டுற மாதிரி, அலியை புகழ்கிற மாதிரி, மாவியாவை திட்டுற மாதிரி, சஹாபாக்களை திட்டுற மாதிரி, ஒருத்தரை கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி செய்திகள் வந்துச்சுன்னா இந்த 20க்குள்ளே தான் இருக்கும். தபரியில் பார்த்தீங்கன்னா இந்த 20 பொய்யனோட கொண்டு தான் இருக்குமே தவிர நம்பகமானவர்கள் வழியாக அந்த செய்தி இருக்கவே இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நூலை பில்டப் கொடுத்து அந்த நூலிலே இப்படி சொல்லிவிட்டார்கள்னு ஒரு சஹாபாக்களை திட்டுவதற்கு, எல்லா சஹாபாக்களையும் திட்டுக்கு தரக்குறைவாக்குவதற்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வார்னா, முக்கியமாக ஒன்று செய்வார்,
சிலது வந்து எங்கேருந்து கிடைச்சுன்னு தெரியாது, வாய்வழி யாரோ சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ கற்பனை பண்ணாருன்னு தெரியலை, அதுக்கு ஒரு வார்த்தையை போடுவார். அம்மன் அதற்கு நகலில் இல்மி, அறிஞர்களில் இதை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். யார் சொல்கிறாருன்னா சோர்ஸ் என்னன்னு கேட்டால் அறிஞ்சவர்களில் இது பற்றி அறிந்தவர்கள், அறிஞர்களில் இந்த சம்பவம் பற்றி அறிந்தவர்கள் எனக்கு சொன்னார். இந்த அறிஞவன் யார், யார் பேர் என்ன, இப்படி ஒரு செய்திகளை போடுவார். பல செய்திக்கு யார் சொன்னான்னா அறிஞர் சொன்னார். எந்த அறிஞர் சொன்னார், அறிஞர் தான் சொன்னார். இப்படிங்கிறது ஒரு விஷயமா, இப்படியானதும் அதில் என்ன செய்யிருக்கிறது இருக்குது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா பொய்யர், இட்டு கட்டுறது, விதத்துக்காரன், மஜ்ஹூல், ஷியா, இப்படியான விமர்சனம் செய்யப்பட்டவர்கள்ட்ட அவர் என்ன செய்யிருக்காரு, எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த அபூ மிஹ்னஃப்னு நான் சொன்னேன்ல, லூத் இப்னு யஹ்யா, இந்த ஆள்தான் ரொம்ப திட்டக்கூடிய ஒரு அபூபக்கர் உமர்லாம் திட்டுற மாதிரி செய்தியெல்லாம் முஆவியா சஹாபாக்களை, அது அலியை தவிர உள்ள மற்ற சஹாபாக்களை திட்டுற ஹதீஸ் பூராவுமே இவன் வழியாக தான் வந்திருக்கும். இவன் வழியாக மட்டும் எத்தனை ஹதீஸை எத்தனை செய்தி அதில் இருக்குதுன்னு கேட்டால், அதாவது 587 ஹம்சமேத்தும் சபமா சமானி 587 செய்தி இருக்குது. யாரே இந்த லூத் இப்னு யஹ்யாங்கிற ஆள் வழியாக 587 செய்தி அந்த நூலில் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ எப்படி இந்த நூலை குறைஞ்சி ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க. இந்த நூலை வந்து இந்த தப்ரியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எந்த ஒரு தகுதிக்கும் இல்லாத ஒரு புக்கு இது. இதை வந்து அவர் ஒரு நல்ல பெரிய ஆளார், தப்சீர் தப்ரின்னு ஒன்று இருக்கார், அதில் கரெக்டாக ஓரளவுக்கு என்ன செய்வார், ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பொய்யர்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்க மாட்டாங்க. தப்சீர் வேறு எழுதியிருக்காரு. அந்த வரலாறு எழுத பொறுமை என்ன செய்யறதுன்னா, வரலாறு தானே, கேட்டது எழுதுறதுனான்னு ஒரு பாலிச்சவருக்கு, கேட்டதெல்லாம் எழுதணுங்கிற வகையில் வந்து பொய்யர்களோட இலக்கணத்துக்கு உரியது அவர் எழுதிட்டார். அப்போ இந்த தப்ரியில் வருதுங்கிறத வச்சுக்கிட்டு சொன்ன அம்புட்டுமே போக்குன்னு போய் ஒத்தவரையில் முடிஞ்சு போயிடும். இது ஒரு விஷயமாச்சா. அதே மாதிரி வந்து அபூ மிஹ்னஃப் மட்டும் இல்லாமல் வாக்கிதியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அந்த ஸைஃப் இப்னு உமருங்கிற பற்றி நிறைய அந்த நூலில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். இது ஒரு விஷயம். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த அலி, முஆவியா, ஷியா, சஹாபி இந்த மேற்று வரக்கூடிய செய்தி பூராவுமே தப்ரியிலிருந்து தான் எடுத்து காட்டுகிறார்கள். தப்ரி நூலில் இருந்து தான் அதை சுன்ன ஜமாத்து மக்களை ஏமாற்றுவதற்கு தப்ரி, ஷியா நூலை எடுத்தால் நம்ப மாட்டாங்கல்ல, ஷியா நூலில் இதெல்லாம் இருக்கும். ஷியா நூலில் இருந்து காட்டினா ஷியாக்கள் சொல்லிடுவோங்கிறதுக்காக வேண்டி இவர் ஷியா இல்லாத ஆளுங்கிறது, ஷியா இல்லை இவரனா, ஷியா இல்லாட்டாலும் ஷியாக்களுடைய இதை தான் நினைஞ்சிருக்காரு, எடுத்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்காக எவர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பொய் சொல்லக்கூடியவங்க வந்து நஹ்ஜுல் பலாகாங்கிற ஒரு நூலை வந்து எடுத்து ஆதாரம் காட்டுவாங்க. இது நஹ்ஜுல் பலாகாங்கிற நூலில் இருக்கிறது அப்படிம்பாங்க. இந்த நஹ்ஜுல் பலாகாங்கிற நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே பயான் தான், அலியுடைய பயான், அலியுடைய குத்துபான்னு சொல்லி அவர் போர்க்களத்தில் கூட பயன் பண்ணிகிட்டே வந்தார். கற்பனை கூட செய்ய முடியாது. போர்க்களத்தில் ஒத்த வார்த்தை ஓட்டி அப்படி பேசிட்டு இருக்கிற இடத்துல அங்கே அல்ஹம்துலில்லாஹ்னு அரை மணி நேரம் பேசுவார். அப்படி எழுதிருக்கோம் அந்த பயான. அந்த அஹ்ஜுல் பலாகாவில் வந்து ஒரே அலியுடைய உரையாத்தான் இருக்கும். அந்த உரையெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், இறையச்சத்தை பற்றி சிலது பேசும், சிலது முஆவியாவை திட்டும், சில அவர் பல மாதிரி பேசுன மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த நஹ்ஜுல் பலாகாங்கிறது, இந்த நஹ்ஜுல் பலாகாங்கிறது வந்து ஷியாக்களுடைய புஸ்தகம் என்பது கூட சுன்ன ஜமாத்தாளுக்கு தெரியல. ஷியாக்களுடைய புக்கு நஹ்ஜுல் பலாகாண்டு இந்த அலி விஷயத்துக்கு ஆதாரமாக எடுத்து காட்டும் பயான்கள்லாம் பண்ணுறாங்களே, அவங்கெல்லாம் ஷியா இந்த புஸ்தகத்தில் காட்டுவாங்க. இது ஷியாக்களுடைய நூல், ஷியாக்களுக்கு ஆத்தன்டிக்கான ஒரு நூல் நஹ்ஜுல் பலாகாங்கிறது. அவர் ஒரு மணி அலியுடைய புராணம் படக அவருக்கு மறைவான விஷயம் தெரியும். என்னிடத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள்னு அலி சொன்னதாக. அலி வந்து நீ தான்ப்பா எனக்கு அடுத்து இவங்கெல்லாம் விடாதேன்னு சொன்னார்கள், வெட்டி கொள்ளுன்னு சொன்னார்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு பயான் பண்ணுவார். இவர் அப்படி பண்ணார்னு எழுதி வச்ச நூல் இது நஹ்ஜுல் பலாகாங்கிற ஒரு நூல். இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து 436 வந்து மரணிக்கிறார். ஒரு 400 350 பிறந்தார் வச்சுக்கிறோம். அப்போ 436 மரணிக்கிறவர் வந்து இது ஷரீஃபுல் முர்த்ததா என்பவர் தான் இதை வந்து எழுதுறார். இவர் எழுதுனா அலி சொன்னார்னு எழுதுறதா இருந்தால், அலி காலத்துக்கும் ஓன் காலத்துக்கும் என்ன உனக்கு யார் சொன்னான், சோர்ஸை சொல்ல மாட்டார். அலி உத்து ஹுத்வா ஆற்றினார், அலியுடைய அடுத்த உரை, அலியுடைய அடுத்த உரைம்பார். இந்த உரையை அலிகிட்ட கேட்டவர் யாரு, அந்த கேட்டு பதிவு பண்ண அடுத்தவர் யாரு, அடுத்தவர் யாரு, உனக்கும் அலிக்கு மத்தியில் இந்த செய்தி ஒரு 10 பேர் இருக்கணுமே இடைவெளியில், ஒரு 10 பேர் 5 பேர் 6 பேர் வழியாத்தானே வரணும். எந்த இதுக்கும் சனது கிடையாதுங்க, சனதே கிடையாது. எந்த ஒரு செய்திக்குமே சோர்ஸ் இருக்கணும். இந்த நஹ்ஜுல் பலாகாவில் உள்ளது பூரா அலி சொன்னார்னு மட்டும் இருக்குமே தவிர, அலி யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அவர்கிட்ட இந்த கிதாபுக்காரருக்கு எப்படி கிடைச்சிச்சு. இந்த புகாரி முஸ்லீம்லாம் பார்த்தா உங்களுக்கு அறிவிப்பாளரோட வரும்ல, அந்த மாதிரியான சங்கிலி தொடர்கிறோம்ல, அந்த அறிவிப்பாளர் வரிசையுடைய தொடர், அது அறவே இல்லாத ஒரு புக்கு.
அறவே இல்லாத புக்குனா குப்பைக்கு போட வேண்டிய ஒரு புக்கு. அந்த தபுரியாச்சு சில சில நல்ல ஆளுக்கு சொன்னதையும் சில கெட்ட ஆளுக்கு சொன்ன பொய்யாவாச்சு 2 பேரை போட்டு செஞ்சிருக்கிறார். இவன் நஹ்ஜுல் பலாகா என்னன்னு கேட்டால், நீ யார், அலிக்கு யார், அலி சொன்னார்னு உனக்கு எப்படி தெரியும்? அது உட்காந்து பெரிய பெரிய பையன் மனப்பாடம் பண்ணுறதுக்கே பெரிய சினிமாவில் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்களே பழைய கால சினிமாவில், அந்த மாதிரி பெரிய ஸ்கிரிப்டாக இருக்கும். இதை உட்காந்து மனப்பாடம் பண்ண இயல்பு உனக்கு எப்படிப்பா? நீனே அந்த காலத்தில் பிறக்கலை. இப்போ 436 வந்துக்கிட்டு இருந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதில் என்னென்ன செய்திலாம் வரும்? அலி வந்து பொய் சொல்லவே மாட்டார், பொய் வாழ்நாளில் சொன்னதே இல்லை, அலியிடத்தில் எந்த ஒரு பிழையும் ஏற்படவே செய்யாது, அலி மறக்கவே மாட்டார், மறதிங்கிற டாப்பிக்கே அவருக்கு அதெல்லாம் இருக்கும் அந்த புக்கில். அதெல்லாம் என்ன செய்வார்னா, ரசூல்லாவை பயன்படுத்தி அலியே சொல்லிக்கிறார். நான் வந்து எதையும் மறக்க மாட்டேன் ரசூல்லா சொன்ன அந்த மாதிரி ரசூல்லா பேரை பயன்படுத்தி, அலி சொன்னதாக அவர் பேரை பயன்படுத்தி, இவங்க ஷியாக்கள் எழுதி வச்ச கட்டுக்கதைகளுடைய தொகுப்பு தான் நஹ்ஜுல் பலாகா. அந்த நஹ்ஜுல் பலாகாங்கிற பேரை சொல்லியே இந்த சூப்பர் ஷியாங்கிறவன் சொல்கிறாங்க நஹ்ஜுல் பலாகாவில் இருக்குது. அது எப்படி அலியுடைய எல்லா செய்திகளும் தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அது அப்படிங்கன்னா, நஹ்ஜுல் பலாகாங்கிறது ஷியா புக்குங்கிறது அவனுக்கு தெரியல. ஷியாக்களுடைய அந்த கொள்கைக்காக உள்ளது, அந்த மாதிரி உள்ளது. என்ன எந்த விஷயமாச்சா, அது வந்து அதில் வந்து சனது மத்தனை சனது அறிவிப்பாளர் பிரச்சனை அதில் இருக்காது, எந்த ஒரு சனதும் இல்லாமல் அது பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரஹபி அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது, இந்த எழுதின ஆளை பற்றி சொல்லும்பொழுது, ராஃபிலியும் ஜலிதும் ஷியாக்களில் பல பிரிவு இருக்கிறாங்க. இந்த ராஃபிலியாங்கிறவங்க வந்து கடும் பொய்யன்கள், எல்லாரும் பொய் சொல்லுவாங்க. இவங்க கட்டுமையாக பொய் சொல்வதில் முதலிடத்தில் இருக்கிறாள் எதுனா ராஃபில். இந்த ராஃபிலியா அலி சஹாபி எல்லாம் திட்டுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இவங்க தான் ராஃபிலியாக தான் ஜாஸ்தியாக திட்டுவாங்க. ராஃபிலியாக்கள் தான் அந்த களிமாவிலே அதை சொல்லுவாங்க. நான் வந்து அஷஹது அன் அபாபக்கரின் உமர் ஆயிஷா காஃபிர்னு சொல்லி அஷஹது சொல்லணும். அஷஹது அல்லா இலா இல்லல்லா சொல்லிவிட்டு அஷஹது அன்னமுதரை சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யணும், அபூபக்கரும் உமரும் அலியும் காஃபிர்களா ஆயிஷாவும் காஃபிர்களாக இருந்தார்கள் என்று அஷஹது நான் சான்று பகர்கிறேன்னு சொல்லணும். அப்போ தான் வந்து அந்த அந்த ராஃபிசியாவை ஆக முடியும், அவங்க கொள்கை இப்படி முஸ்லீம் ஆக முடியும். இப்படி கொடும் சிந்தனை உள்ள ஒருத்தன் இந்த ராபிசிங்கிற ஒரு ஆள் எழுதின புக்கு தான் இது நஹ்ஜுல் பலாகா. அதை வந்துக்கிட்டு இவன் சுன்ன ஜமாத்து போர்வையில் என்ன செய்கிறாங்க, அதிலிருந்து ஆதாரம் காட்டி பேசக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து இப்னு தைமியா அவங்களாம் இதெல்லாம் அன்றைக்கே ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷியாக்கள் என்னென்ன புக்குகளை வந்து நம்ம ஆளுக்கு தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத வச்சு இப்னு தைமியா அந்த புஸ்தகத்தை பற்றி எச்சரிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அஹ்லுல் இல்மி ஏலமூன அன்ன அக்ஸர குத்தபி ஹாதல் கிதாப் முஃப்தராத்துன் அலா அலியின், இந்த புத்தகத்தில் காணப்படுகிற பெரும்பகுதியான உரைகள், அலியின் உரைகள் அனைத்தும் முஃப்தராத்துன் கற்பனை செய்யப்பட்டவை, சுயமாக கற்பனை செய்து சொல்லப்பட்டவை, அலிக்கு சம்பந்தப்பட்டவில்லை. ஏன்னு கேட்டால், ஒலிஹாதா லா யூஜது காலிபுஹா ஃபி கிதாபின் முத்தகத்தமின், இதுக்கு முந்தைய நூல்கள் எதிலும் இது காணப்படாது. அலி உரை நிகழ்த்தினார்னா 436 வந்து உரை நிகழ்த்தினார். அவர் 30க்குள்ளே 40க்குள்ளே இருந்தவர். அப்போ வந்து நீங்கள் 400 வருஷத்துக்கு பிந்தி வந்து உரை நிகழ்த்தினாருங்கிறீங்க. அப்போ இது வந்து எந்த முந்தின புஸ்தகத்தில் 300 இருக்குதா, 200 வருஷத்தில் எழுத புத்தகத்தில் புக்கில் இருக்குதா, 100 வருஷ புக்கில் ஏதாவது இருக்குதா? எதுக்குமே அதில் இருக்காது. ஒலாலஹா இஸ்னாதுன் மாரூஃபுன், எந்த ஒரு அறியப்பட்ட சனதும் இதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் சனது இல்லாமல் எழுதியிருக்கிறான். நம்ம தேடி பார்த்து இந்த உரைக்கு யாராவது சனதோடு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா கிடைக்காதுங்கிறாரு. இப்னு தைமியா வந்து அவன் சொன்ன உரைகள் வந்து யாராச்சும் இங்கே அதை போட்டு தேடி பார்ப்பாங்கல்ல, இந்த உரை சொல்கிறானே இது வந்து அலி சொன்னது தானே வேறு கிதாபில் தேடுவாங்க. எந்த கிதாபில் தேடி பார்த்தாலும் அந்த உரையும் கிடைக்காது, சனதும் கிடைக்காது. இப்படிப்பட்ட புக்காக்கும்னு யார் சொல்கிறா? இப்னு தைமியா வந்து இந்த நூலை பற்றி வந்து சொல்கிறாரு. அப்போ ரஹபி சொல்கிறார், ரஹபியும் பெரிய வரலாற்று ஆய்வாளரில் முக்கியமான ஒரு ஆள். ரஹபி என்ன செய்கிறாருன்னா, அன்னஹு மக்குதூபுன் அலா அமீரில் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இது அலி ரலியல்லாஹு அன்ஹு பெயரில் வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய். ஃபீஹி சப்பு சிரா, பச்சையாக ஏசுவது இருக்கிறது. ஒல் ஹத்து அல செய்யிதைனே அபூபக்கரின் உமர், அபூபக்கர் உமரை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் நிறைய அடங்கியிருக்கிறது. அது மாதிரி அதில் முரண்பாடுகள் நிறைய இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு புக்கு தான் இது, இந்த நஹ்ஜுல் பலாகாங்கிற ஒரு புக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஹாஃபில் இப்னு ஹஜரும் இதை சொல்கிறார்.
நான் ஏன்னா நஹ்ஜுல் பலாகா பற்றி நம்ம கூடுதலாக சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ இருக்கிற தமிழகத்தில் சுன்னத் ஜமாத் ஆலிம்கள்லாம் அந்த நஹ்ஜுல் பலாகா பார்த்துக்கிட்டு தான் அலியுடைய புகழ் பாடக்கூடிய கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்த நஹ்ஜுல் பலாகாவில் கிடைக்கும். அதை பற்றி இவங்களுக்கு தெரியாததுனால தான் இவங்கள ஒப்புக்கொண்ட ஒரு ஆட்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கிறது இப்னு ஹஜர் அதை சொல்கிறார். இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபீஹி சப்பு சிராஹு உல் ஹத் வல செய்யிதைனி, அபூபக்கர் உமரை தரம் தாழ்த்தி பேசுவது திட்டுவது தான் அடங்கி இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு நூல் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், அந்த நூலை நவீன காலத்திலேயே சில அறிஞர்கள் ஆய்வு செய்கிறாங்க, மொழியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்கிறாங்க. மொழியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலத்தில் ஒரு ஸ்டைல் இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு நடை இருக்கும். நீங்கள் இப்போ இந்த திராவிட இயக்கங்கள்லாம் வருவதற்கு முன்னாடி எப்படி பேசுவாங்கன்னா அந்த பேச்சு ஒரு டைப்பாக இருக்கும், மேடை பேச்சுகள் அதுக்கெல்லாம் ஒரு டைப்பாக இருக்கும். இவங்க வந்த பிறகு ஒரு அடுக்குமொழியில் ஒரு டைப்பாக திமுக ஆட்சிலாம் வந்த பிறகு திமுகலாம் வந்த பிறகு இந்த மொழி நடை மாறும். அதுக்கு பின்னாடி மணிப்பிரவாள நடைன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து பேசக்கூடிய ஒரு முறை இருக்குது. இதை வச்சுக்கிட்டே இது எந்த காலத்தில் உள்ளதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு திருக்குறள் நமக்கு அர்த்தம் செய்ய முடியாதுல்ல, அது தமிழில் தான் இருக்குது. அவர் காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு அது புரியும். நம்ம காலத்தில் அந்த தமிழ்லாம் நிறைய மாறி போச்சு. நமக்கு யாராவது என்ன செய்யணும், விளக்கம் சொல்லணும் திருக்குறளுக்கு. 1-2 குறளுக்கு தான் நமக்கு அர்த்தம் தெரியுமே தவிர எல்லா குறளுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ இந்த மொழி ஆய்வு செய்கிறவங்க இதை ஆய்வு செய்கிறாங்க. இந்த நஹ்ஜுல் பலாகாவில் செய்கிறாங்க. என்னென்னு கேட்டால் அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் சில வார்த்தைகள்லாம் வரும். அல் மஹசூசா சிபாத்து தாத்தியா ஜிஸ்மானியான்னு இந்த வார்த்தைலாம் வரும். இப்படி ஒரு சொல் வழக்கம் முதல் 200 வருஷத்தில் கிடையாது. அலி உரையாற்றினா அவர் காலத்தில் இருந்திருக்கணும்ல. அவர் காலத்தில் இருந்த மாதிரியான சொற்கள் தான் என்ன செய்யும், இதெல்லாம் கிரேக்கர்கள் தத்துவத்தை உண்டாக்கிட்டு அந்த சில ஜிஸ்மானியா மாதிரி சில வார்த்தைகள்லாம் உண்டாக்குனாங்க. கிரேக்க தத்துவத்துக்காக வேண்டி உள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அந்த உரையில் வருகிறது. அப்போ இதை 400 உள்ள இவனாக தான் செஞ்சுருக்கான்னு விளக்குறது. அலி காலத்தில் இல்லவே இல்லாத வார்த்தை. அது மாதிரி அலியுடைய வேறு வேறு ஹதீஸுகள்லாம் சில அறிவிப்புகள்லாம் வருகிறது. அவருடைய நடை புறம் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசல இப்படி தான் இருக்கும். அலியுடைய நடை அடுக்குமட்டில் பேச மாட்டார். சாதாரண ஒரு நடையில் நான் பேசினா நீங்கள் புரியுறீங்க, நீங்கள் பேசினா நான் புரியுறேன்ல, இப்படி ஒருவருக்கு ஒரு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நஹ்ஜுல் பலாகாவை பெரிய இலக்கியத்தை படித்து கரைச்சி குடிச்ச பேசுகிற மாதிரி பயங்கர இலக்கிய தரத்தோடு இருக்கும். அப்படி பேசினவர் இல்லை அலி. அலியுடைய பேச்சு ஸ்டைலுக்கே சம்பந்தம் இல்லை. அலியுடைய பேச்சுக்கள் என்று ஆத்தன்டிக்காக பதிவு செய்யப்பட்ட அறிவிப்புகள் இருக்குல்ல, அந்த நடையும் இந்த நடைக்கும் சம்பந்தமே கிடையாது என்று நிறைய உதாரணங்கள்லாம் காட்டி அப்படியெல்லாம் செய்யக்கூடிய நூல்கள்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆதாரம் காட்டுறாங்க. அதே மாதிரி பொய்ங்கிறதுக்கு இப்போ நவீன காலத்தில் என்ன செய்யிருக்காங்க, அதில் நிறைய இது பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. அது போக என்னென்னு கேட்டால் இது ஒரு நூலை காட்டிடுவாங்களா. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கிதாபுல் இமாமான்னு ஒரு புக் இருக்குது. கிதாபுல் இமாமா ஒ சியாசா. இது என்னென்னு கேட்டால் இப்னு குத்தைபாங்கிறது முந்தைய பண்டைய அறிஞர்களில் டாப் 10 வரக்கூடிய ஒரு பெரிய அறிஞர். இப்னு குத்தைபாங்கிறவர் ரொம்ப இந்த கொள்கைவாதி, காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர். இஸ்லாத்தில் உள்ள 72 கூட்டத்தில் வழிகட்ட கூட்டங்களை எல்லாம் அடையாளம் காட்டின ஒரு நல்ல ஒரு அறிஞர் இப்னு குத்தைபா. அவர் பேரில் பொய்யா ஒரு கிதாப், இந்த கிதாப் அவர் பேரில் போட்டிருக்காங்க. எந்த கிதாபுல் இமாமத்தி ஒ சியாசா இப்னு குத்தைபான்னு போட்டாங்க. இப்னு குத்தைபாவுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த கிதாபில் சொன்ன விஷயத்தெல்லாம் மறுத்தவர் நூல் எழுதியிருக்கிறார். இந்த கிதாபில் இருக்குன்னு சொல்லி இல்லை, எதை இந்த கிதாபில் இவர் சொல்கிறாங்களோ அந்த கருத்து அவருடைய கருத்து இல்லைன்னு காட்டக்கூடிய நூல்கள் நிறைய அவர் எழுதியிருக்கிறார். அதனால அவர் பேரில் பொய்யாக என்ன இப்னு குத்தைபா, அவங்க தான் ஒரு கொள்கை தக்கியான கொள்கை வச்சுக்கிறாங்க, பொய் சொல்லலாம்னு கொள்கையை பரப்புறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம் அது செய்யலாம்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க. அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த இமாமத்துனா தலைமைத்துவம் யாருக்கு, சியாசத்துன்னு அலிய தலைவராக்கிறதுக்கு உள்ள புக்கு அதில் அலிக்கு தான் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய செய்தி. அப்படி இல்லைங்கிற கொள்கை அவருக்கு, இப்னு குத்தைபாவுடைய கொள்கை இல்லை, அந்த கொள்கை இல்லைங்கிறத பல நூலில் விளக்கியிருக்கிறார். அப்போ இப்னு குத்தைபா பேரில் இது பொய்யாக எழுதப்பட்ட விஷயம் என்பதற்கு இந்த ஒரு நூலை எடுத்து காட்டுவார்கள். அது அவருடைய நூல் கிடையாது. நூல்னு சொன்னால் அப்போ பொதுவாக இன்னொரு விஷயத்தோட பண்டைய காலத்து நூல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை புகாரி ஹதீஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. புகாரின்னு அச்சிட்டு படுறதை வச்சு நம்ம மட்டும் சொல்கிறதில்லை. புகாரி நூல் என்றால் அவர் கையால் எழுதினார் இல்லையா, அந்த எழுத்து பிரதி மியூசியங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. அது இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். முஸ்லீமுடைய ஹதீஸ் பிரதி மியூசியத்தில் எழுதியிருப்பாங்கல்ல,
அந்த எழுத்து பிரதியில் இருக்கும். ஒன்று ஒன்றுக்கும் புகாரிக்கு 4-5 பிரதி இருக்கிறது. 4-5 பிரதின்னு சொன்னால் 4-5 மாணவர்கள் எழுதுவாங்க. புகாரி ஒவ்வொரு மாணவர் ஒவ்வொரு விதமாக எழுதியிருப்பார். அதில் வந்து என்ன வித்தியாசம், ஒரு நுஸ்காவில் எப்படி இருக்குது, இன்னொரு நுஸ்காவில் எப்படி இருக்குன்னா எடுத்து மூலப்பிரதியை வச்சு என்ன செய்வாங்க, புகாரில் வரும்போது இந்த வார்த்தைகளை ஒருத்தர் காலங்கிறது பாலன்னு ஒரு புள்ளி கம்மி வச்சுருவார். இப்படிலாம் எழுதியிருப்பாங்க. அது மாதிரிலாம் இது மாதிரி எல்லாம் வந்து மூலப்பிரதியை வச்சுக்கிட்டு செக் பண்ணுறாங்க. அப்போ இப்னு குத்தைபா மூலப்பிரதியை கொடு, எங்கே அவருடைய மூலப்பிரதி எங்கே இருக்குது, எந்த மியூசியத்தில் இருக்கிறது, நீ எந்த வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்பட்ட எந்த புக்காக இருந்தாலும் அது கையால் எழுதப்பட்ட அந்த பிரதியுடைய மூலம் இருக்கும், பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதுல இருந்து தான் பின்னாடி கம்போஸ் பண்ணுற காலத்தில் கம்போஸ் பண்ணுறாங்க. எழுத்து இல்லாமல் இப்படி கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல எழுத்து பண்ணி டைப் பண்ணி வர்றதா இருந்தால் அது முதல்ல என்ன செய்யணும், கையால் எழுதப்பட்ட பிரதி தானே இருக்கணும். அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க மியூசியங்களில், பல மியூசியங்களில் எல்லாமே இருக்கிறது. அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இந்த இப்னு குத்தைபா பேரை சொல்லி இந்த கிதாபை காட்டுவார்கள். அது வந்து பொய், அந்த கிதாபுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது, அதில் உள்ள விஷயத்துக்கு அவர் பொறுப்பாளியும் கிடையாது. இதை பற்றி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்னு ஹஜர் அவர்கள் வந்து லிசானுல் மீசானில் ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த இவர் மாதிரியே தபுரானின்னு ஒருத்தர் இருந்தார், தபுரி மாதிரியே. தபுரானிங்கிறவர் ஹதீஸை பதிவு செஞ்ச ஒரு ஆள். அதில் வந்து கபீர்னு சொல்லி ஒரு நூல், அவுசத்துன்னு ஒரு நூல். கபீர்னா பெருசு, அவுசத்துனா நடுத்தரமானது, சகீர்னா சின்னது. 3 கிதாப் எழுதியிருக்காரு ஹதீஸ் நூல்கள்னு சொல்லி. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். தபுரானியுடைய புக் எடுத்த பெரிய பல வால்யூம்கள் வரக்கூடிய ஒரு புக்கு. அதில் என்னென்னு கேட்டால் நிறைய பலவீனமான தவறான அறிவிப்பு போட்டு விட்டுருவார். எதையும் ஃபில்டர் பண்ண மாட்டார். சரியாக தவிர அறிவிப்பாளர் இருந்தால் போதும், அறிவிப்பாளர் சரியாக இருக்கணுங்கிற கொள்கை இல்லை. அவரை பற்றி விமர்சிக்கிறாங்க சில ஆட்கள். தபுரானி வந்து இந்த மாதிரி கண்ட ஆளுக்கு அதிசயம்லாம் அறிவிச்சு வச்சுருக்காருன்னு. அதுக்கு வந்து இப்னு ஹஜர் ஒரு பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், 200 வரைக்கும், 200க்கு பிறகு தான் இந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய இது வந்துச்சு. 200 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி 200 எழுதப்பட்ட நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இதா சாக்குல் ஹதீஸ பி இஸ்னாதிஹி, சனதோட ஒரு ஹதீஸை கொண்டு வந்தார்களே ஆனால் ஏத்தகது அன்னகும் வரிவும் உதத்திகி, இதில் உள்ள விஷயத்துக்கு நாம் பொறுப்பு இல்லை என்று நினைத்து கொள்கிறார்கள். நினைத்து கொண்டு தவறானதெல்லாம் பதிவு பண்ணிடுறாரு. இந்த இவர் சொன்னார்ல தபுரி, நானா பொறுப்பு, சொன்னதை எழுதியிருக்கிறேன், இந்த சொன்னதை எழுதியிருக்கிறேங்கிற கொள்கையில் இருந்ததுனால தான் இப்படி நிறைய எழுதியிருக்கிறாங்க. தபுரானியிலிருந்து இன்னும் பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் இட்டுக்கட்டலை, கேள்விப்பட்டது சொல்கிறோம். எனக்கு இப்ராஹிம் சொன்னார், நான் எழுதி வச்சுக்கிறேன். இப்ராஹிம் யாருப்பா, போய் அதுக்கு எனக்கு தேவையில்லை, இப்ராஹிம் தான் சொன்னார் எனக்கு, இப்படிங்கிறது. இப்படிப்பட்டவர்களாகத்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. தபுரானியை மட்டும் சொல்றிய அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஹதீஸ் நூல்கள்னு இந்த அறிஞர்கள் வந்து தொகுத்து ஃபில்டர் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்த பிறகு தான் ஹதீஸுகளை ஃபில்டர் பண்ணி கரெக்டாக இருக்கிறது தான் எழுதணும், தப்பாக இருக்கிறது எழுதக்கூடாதுங்கிறது வருது. அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி தான் பல மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளணும். இந்த அலி உஸ்மானுடைய வரலாறை சொல்லும் பொழுது அதிலிருந்து என்ன சொல்லப்படுது அதையும் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு தடவை இதை விளக்க முடியாது, முன்னேறில் சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டோம்னு கடந்து போயிடுவோம், இந்த ஆள் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போயிடுவோம். அதே நேரத்தில் வந்து அலி உஸ்மானுடைய வரலாறுல வந்து அவங்க பொறுப்புக்கு வர்றதுக்கு முந்தின விஷயங்களுக்கு ஒன்று நம்ம சும்மா ரன்னிங்கில் ஓடி போயிடும். பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப இருக்குது. இதை வைத்துக்கொண்டு நம்ம ஃபஸ்ட்டு உஸ்மானுடைய வரலாறுக்கு போயிடுவோம். இப்போ வரைக்கும் சொல்ல வரலாறுல உங்களுக்கு பஞ்சாயத்துலாம் இருக்காது, உனக்குதா? அது பஞ்சாயத்தில் அவர் ஆட்சிக்கு வந்து கொல்லப்படுறதுலேருந்து தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆரம்பிக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் அவர் போய் சேர்றாரு. அப்து முனாஃபிட்ட போய் சேர்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய கொள்ளுப்பாட்டினார் அப்து முனாஃப் இருக்கார் இல்லையா, அவர் தான் இவருக்கும் கொள்ளுப்பாட்டினார். இவருடைய பரம்பரை எப்படி வருதுன்னா, உஸ்மான், அவங்க தகப்பனார் அஃபான், அவங்க தகப்பனார் அபுல்லாசு, அவங்க தகப்பனார் உமையா, 4வது பாட்டனார் தான் உமையா, அவங்க தகப்பனார் அப்து ஷம்ஸு, அவங்க தகப்பனார் அப்து முனாஃப். அப்து முனாஃப் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த 4வது பாட்டனாராக வருவார். இது குறைஷில் இவரும் வந்துடுறாரு. அந்த மாதிரி உள்ளது. அடுத்தது வந்து இவங்க அம்மா வந்து பேர் வந்து அருவா பின்த்து கரீஸ். அருவாண்ட அவங்களுடைய பேர். அருவான்னா ரொம்ப தாகம் தீக்கக்கூடியன்னு அர்த்தம். அருவான்னு கிடைக்கக்கூடாது, அருவாங்கிறது அவங்களுடைய பேர். அருவாங்கிறவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இவர் அவங்க அப்பான் இருக்கார் இல்லையா, உஸ்மானுடைய தகப்பனார், அவர் நுபுவத்துக்கு முந்தைய மௌத்தா போயிட்டார்.
அவர் இஸ்லாத்துக்கு வரல, தகப்பனார் வழியாக இவருக்கு எந்த இடைஞ்சலும் வரவில்லை, தகப்பனார் இருக்கலை. அப்போ உஸ்மான் இப்னு அஃபான்ங்கிறோம்ல, அந்த அஃபான் என்பவர் வந்து காஃபிரானா நுபுவத்துக்கு முந்திய ஒருவேளை அவர் சாபியாக இருந்தார்னா அவரோட தப்பிச்சுக்கிடுவார். இந்த சயீது மாதிரி கொள்கையில் இருந்தார்னு சொன்னால் என்ன செய்வார், அவர் தப்பிச்சுக்கிடுவார். நுபுவத்துடைய இது அவருக்கு எட்டலை, அவர் மூத்தா போயிட்டார். அவங்க அம்மா வந்து இஸ்லாத்தை என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இவர் பிறந்தது வந்து யானை ஆண்டு 6 ஹிஜ்ரி. யானை ஆண்டுன்னா ரசூல்லா பிறந்த ஆண்டுன்னு வைங்களேன். ரசூல்லாவுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு பிந்தி. ரசூல்லாவுக்கு அவருக்கு வந்து 6 வயசு தான் வித்தியாசம். ரசூல்லாவுடைய பிறந்த ஆண்டு வந்து யானை ஆண்டும்பாங்க. சரியா, யானை ஆண்டில் 6ன்னு போட்டிருக்காங்க. யானை ஆண்டு 6னா ரசூல்லா பிறந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு. அப்போ ரசூல்லாவுக்கு இவருக்கு வந்து 6 வயசு கம்மியாக வரும்னு வைங்களேன். சரி, அப்போ இவர் இஸ்லாத்துக்கு வரும்போது இப்போ 30 ஆரம்பத்தில் வந்துட்டார்ல, அப்போ 34 வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்ததில் முதல் 10 பேருக்குள்ளே இவர் வந்துடுறதுனால ஆரம்பத்தில் முதல் வருஷமே வந்துட்டார். அப்போ ரசூல்லாவுடைய 40வது வயசுலேயே வந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ இவருக்கு வயசு எத்தனையாக இருக்கு, 34 இருக்கும். அப்போ 34வது வயசில் இஸ்லாத்துக்கு வர்றாரு. இளைஞராக இருக்கும்போதெல்லாம் வரல. இளைஞராக இருக்கும்போது இஸ்லாம் இல்லை. இவர் இளைஞராக இருக்கும்போது இஸ்லாம்ங்கிறது வரல. ரசூல்லாவுடைய 40வது வயசில் இஸ்லாம் வரும்போது இவருக்கு வயசு 34. வந்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆரம்ப காலத்தில் முஸ்லீமில் ஒரு ஆள். அடுத்ததாக வந்து இவருடைய தந்தை இறந்துட்டாலும் இவங்க தந்தை இறந்தால் சித்தப்பா பெரியப்பா தான் அந்த குடும்பத்தில் பெருசாக தலையை முளைச்சிக்கிடுவாங்க. ஆம்பளை இல்லாத குடும்பம் என்ன செய்வாங்கன்னா அதை கண்டிக்கிறது போகிறது அதெல்லாம் செய்வாங்க. இவருடைய சிறிய தந்தை பெரிய தந்தை ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் அரபியில். அதனால சிறிய தந்தைன்னு சொல்லுவாங்க. அதில் பெரிய தந்தை தகப்பனோட பிறந்தாள்னு அர்த்தம். அப்போ இவருடைய சிறிய தந்தை பெரிய தந்தை வந்து ஹக்கம் என்பவர் இருந்தார். அவர் ரொம்ப வங்காஃபிராக இருந்தார். அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தினார். இவர் இஸ்லாத்தில் ஏற்று தெரிஞ்ச உடனே தகப்பனார் செய்கிற வேலை இணைஞ்சார், அவர் செஞ்சார். ரொம்ப அவருடைய சிறிய தந்தையினால் ரொம்ப கடுமையாக தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார். அப்போ ஆரம்ப காலத்தில் எல்லாரும் பட்ட கஷ்டம் இவர் பட்டிருக்கார். பொதுமக்களாலையும் பட்டிருக்கிறாரு, அவங்க குடும்பத்தினாலையும் பட்டிருக்கிறார். பெரிய தகப்பனா சின்ன தகப்பனாரை போட்டு அடித்து இது பெரிய ஆட்கள் ரொம்ப மதிப்பாங்க. 34 வயசுலலாம் அந்த காலத்தில் அடித்து திருப்பி அடிச்சு போடுவாங்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பெரியாருக்கு சொன்னால் கட்டுப்படக்கூடிய காலத்தினால ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப கொடுமைக்கு வந்து உள்ளாக்கி இருக்கிறாங்க. அதுவே போதும். அவர் ஆரம்ப காலத்தில் பட்ட அந்த தியாகம் ஒன்றுமே அவருடைய சிறப்புக்கு போதுமானது. அடுத்தது என்னென்னு கேட்டால், இவர் வந்து அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறார். அபிசினியாவுக்கு யாரோட போகிறாருன்னா ரசூலுல்லாவுடைய மகளை வந்து இவர் திருமணம் பண்ணுறாரு, ருக்கையாவை வந்து எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால், ருக்கையாவை முதல்ல வந்து அபு லஹபுடைய மகனுக்கு ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அபு லஹப் இந்த தப்பத்தி ஏதாவெல்லாம் வருதுல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு 1ஆம் நம்பர் எதிரி. அந்த அபு லஹபுடைய உக்குபா என்பவர் அவருடைய அந்த அவருக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அபு லஹபுடைய மகன் உத்துபா. அந்த உத்துபா வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அப்போ இஸ்லாத்துக்காக வேண்டி திருமணம்லாம் செய்யக்கூடாதுங்கிற சட்டம்லாம் அப்போ இல்லை. இஸ்லாத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காஃபியரோட வாழக்கூடாதுங்கிற அப்போ அந்த ரூல்லாம் கிடையாது. அப்படி இருக்குமா என்ன செய்கிறான்னா, அவன் வந்துக்கிட்டே நீ வந்து உன் மகளை முகமதுடைய மகளை விவாகரத்து பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அபூலகப்புடைய மகன் வந்து விவாகரத்து பண்ணிடுறான். விவாகரத்து பண்ணி இருந்த ருக்கையாவை தான் உஸ்மான் கல்யாணம் பண்ணுறாரு. உஸ்மானை வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம், ருக்கையா வந்து கன்னி பெண்ணாக இளம் பெண்ணாக கல்யாணம் பண்ணலை. ருக்கையாங்கிறவங்க அதுக்கு முந்தைய ஒருத்தர் வாழ்க்கப்பட்டு அபூலகப்புடைய மகனுக்கு வாழ்க்கப்பட்டு எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்கன்னு தெரியலை. அவள் வாழ்க்கப்பட்டு இந்த நுபுவத்து வந்த பிறகு அந்த மண்ணள்ளி வீசிட்டு போகிறான்ல, பூசிட்டு போ அபூலகப்பு இந்த நாசமாக போன்னு சொல்லிட்டு போவான்ல, அதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் முகமது மகள் வாழக்கூடாது, நீ விவாகரத்து பண்ணுறியா இல்லையான்னு சொல்லி அவனுடைய வற்புறுத்தலுக்காக வேண்டி அந்த மகனை நினைஞ்சிட்டாரு, விவாகரத்து பண்ணிட்டான். விவாகரத்து பண்ணி இருந்தவனை ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவர் என்ன செய்ய, 200 மனைவி இவருக்கு இருக்கிற நேரத்தை என்ன செய்கிறாருன்னா, இவர் ருக்கையாவை திருமணம் பண்ணிக்கிட்டார். திருமணம் பண்ண பிறகு இவங்க ருக்கையாவோடு சேர்ந்து ஹிஜ்ரத்து போகிறாங்க. அப்படின்னா இவர் ரொம்ப தொல்லைப்படுத்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறார். ருக்கையாவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்ய ஹிஜ்ரத்து பண்ணி போகிறாங்க. ஏற்கனவே சொன்னோம்ல, கப்பலில் போவாங்கன்ட்டு ஒரு 11 பேர் போவாங்க, அரை தீனார் பேசி. அந்த கப்பலில் போனதில் இவருடைய மனைவியும் இறங்குறாங்க. கப்பலில் ஹிஜ்ரத் செஞ்சு போன கூட்டத்தில் உஸ்மானும் இருக்கிறாரு, அவங்க மனைவி ருக்கையாவும் இருக்கிறாங்க. இந்த ருக்கையாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ருக்கையாவோட ஒரே ஒரு பிள்ளை ருக்கையாவுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அப்துல்லாங்கிற ஒரு பிள்ளை தான். அதுவும் வந்து ருக்கையாவுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க. முதல் ஹிஜ்ரத்தில் மூத்தா போச்சு. அதனால் ருக்கையாவுக்கு சந்ததி, இது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கான லேசாக சொல்லிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிங்கிறது ஃபாத்திமா வழியாக மட்டும்தானே பேசுகிறாங்க. ருக்கையாவுடைய வழியானா ருக்கையாவுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன்தான்,
அந்த பையன் ருக்கையாவுக்கு முன்னாடியே மோத்தா போயிட்டார். அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே. அவங்க அம்மாவே ஹிஜ்ரி பத்ர் அன்னைக்கு மோத்தா போகிறாங்க. பத்ர் வெற்றி அன்னைக்கு மோத்தா போகிறாங்க. அதுக்கு முந்தைய நினைஞ்சிட்டார் அவர் மறைஞ்சிட்டார். சந்ததிகள் இல்லை. ருக்கையாவுக்கு வழித்தோன்றல்கள் பாரம்பரியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, ருக்கையாவுக்கு அப்புறம் உம்மு குல்சும்ங்கிற ஒரு மகளை ரசூலுல்லாவுக்கு இருந்தவங்கள மறுபடியும் கல்யாணம் பண்ணுறாரு. உஸ்மான் ரசூலுல்லாவுடைய 2 மகளை கல்யாணம் பண்ணவர். ஒரு மகள் பேர் ருக்கையா, ஒரு மகளுக்கு பேர் உம்மு குல்சும். ருக்கையாவை கல்யாணம் பண்ணி உம்மு குல்சும் கல்யாணம் பண்ணதுனால தான் இவருக்கு ஒரு பட்ட பேர் சொல்லுவாங்க எல்லாரும். பயான்கள்லாம் பண்ணும்போது துன்னூரைன். இவருக்கு என்ன பேர்? உஸ்மான் துன்னூரைன்பாங்க. நூறுனா ஒளி, பிரகாசம். நூரைன்னா 2 பிரகாசங்கள். துன்னூரைன்னா 2 பிரகாசங்கள் உடையவர். ரசூலுல்லாவுடைய 2 மகளை கல்யாணம் பண்ணதுக்கு அந்த பேர். ரசூலுல்லாவுடைய 2 மகள்களை கல்யாணம் பண்ணதுனால இவருக்கு என்ன பட்டம்? பட்டம்னா ரசூலுல்லா கொடுத்த பட்டம் இல்லை. அதை வச்சு மக்கள் என்ன செஞ்சாங்க? துன்னூரைனி, 2 ஒளிக்கு உடையவர். 2 ஒளின்னா ரசூலுல்லாவுடைய 2 மகளை கட்டியவர்னு அர்த்தம். அப்போ ஒரே காலத்தில் இல்லை, ஒன்று விட்டு ஒன்று கல்யாணம் பண்ணார். அப்போ ஜெயினபு மூத்த மக அது அபுல்லாஸு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அது காஃபிராக இருந்தார். அது பிறகு இதெல்லாம் வந்துட்டார் கடைசி நேரத்தில். இவங்க ருக்கையாவும் உம்மு குல்சும் இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க உஸ்மானுக்கு. அப்போ ருக்கையாவோட தான் ஹிஜ்ரத்து பண்ணி போகிறாரு. அங்கே தான் அந்த அப்துல்லா பிறக்கிறார். ஹிஜ்ரத்து பண்ணி போன பிறகு அபிசீனியாவை வச்சு தான் அந்த பிள்ளை பிறக்கிறார். அந்த பிள்ளையோடு தான் திரும்பி வர்றாங்க. அதனால் அது அவருடைய வரலாறுல அது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இவருக்கு அந்த ருக்கையாவுடைய மரணம் இருக்குல்ல, அந்த ருக்கையாவுடைய மரணத்துக்கு இவர் பத்ர் போரில் கலந்துக்கிறலங்கிறத சொல்லுவாங்கள்ல, அதனோட தொடர்பு இருக்கிறது. இவரை விமர்சிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பத்ர் போரில் கலந்துக்கிறல. பத்ர் போரில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, இவர் பத்ரில் கலந்துக்கலாத ஆள். பத்ரில் கலந்துக்கலான்னா மட்டம்னு அர்த்தம். அன்றைக்கு இருந்த சமூக அமைப்பில் ஒரு பத்ரின்றுவாங்க. பத்ரின்னா ஒன்றும் செய்யாதீங்க, பத்ரி அவர் பத்ரில் கலந்துக்கிட்டவர், இவர் பத்ரி கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். அன்னைக்கு இந்த காலத்தை தடாகடான்னு பேரில் போட்டுக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் மாதிரி. அந்த காலத்தில் என்ன பத்ரி தான், இவர் பத்ரி இல்லை. அப்போ உஸ்மான் பத்ரி கிடையாது, பத்ரில் கலந்துக்கிறல. அதை என்ன செய்வாங்கன்னா, பின்னாடி வந்த அந்த கூட்டம் ஒரு பத்ரில் கலந்துக்கிறாதான்னு சொல்லுவாங்க. பத்ரில் கலந்துக்கிறலங்கிறது உண்மையாக இருந்தாலும் அந்த பத்ரில் கலந்துக்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், இது புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் விளங்கிக்கலாம். 4066வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் என்ன செய்யறதுனா, ஒரு கூட்டமாக எல்லோரும் முடிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டமாக அதில் ஒரு ஆள் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ ஒரு ஆள் வர்றாரு. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கொஞ்சம் ஒரு முதிர்ச்சியான ஒரு பெரிய ஆளாக தெரிகிறாரு. மற்றவங்க சாதாரண மக்களாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வெளியூர்லேருந்து வந்தவர் வர்றாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த பெரியவர் யாருன்னு கேட்குறாரு. அந்த பெரியவர் இப்னு உமர். அப்போ உமர் காலத்தில் மகன் சின்ன பிள்ளையாக இருக்கலாம். இது சம்பவம் நடக்கும்போது வயசான காலம். இப்னு உமர் பெரிய ஷேக்காக இருக்கார், வயசான ஒரு பெரியவராக இருக்கார். அப்போ அந்த பெரியவர் யாருன்னோடனே இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொன்னோன்னே நேராக அவர்கிட்ட வந்துடுறாரு. அப்துல்லா இப்னு உமர்னா ஃபேமஸான ஆள். ஆனால் முகம் ஃபேமஸாக, ஃபேஸ்புக் நம்ம கிடையாதுல்ல, பேர் தான் ஃபேமஸாக இருக்கும். ஆள் மூஞ்சை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால அப்துல்லா இப்னு உமராண்ட சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாரு, அந்த மனிதர் இவர்கிட்ட வர்றாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை உங்கள்கிட்ட நான் கேட்பேன். கேட்கும் பொழுது இந்த பைத்துல்லா ஹரம் ஷரீஃப் இருக்குல்ல, இதனுடைய இறைவன் மீது சத்தியமிட்டு நீங்கள் என்ன செய்யணும், பொய் சொல்லாமல் உள்ளதை சொல்லணும். நான் உங்கள்கிட்ட சில விஷயத்தை கேட்க போகிறேன் அப்படிங்கிறார். கேளுப்பா அப்படின்னோடனே அவர் முதல் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உஸ்மான் அவர்கள் உஹது போரில் ஓட்டம் பிடிச்சாரா இல்லையா? இவன் வந்தால் யாருன்னு கேட்டால் அந்த ஷியா கூட்டம். அந்த மாதிரி சிந்தனையில் உள்ள ஆளுக்கு அலி பார்ட்டியில் உள்ளவர். இவர் அலி பார்ட்டியில் உள்ள ஆள் தான் என்ன செய்கிறாரு, இப்படி உஸ்மானை மட்டப்படுத்துறதுக்காக வேண்டி, உஸ்மான்லாம் கொல்லப்பட்டதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம், அவர் அவரை மட்டப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாருன்னா இந்த கேள்வியை கேட்குறாரு. உஸ்மான் உஹது போரில் ஓடி போயிட்டாரான்னு கேட்டவுடனே இப்னு உமர் சொல்கிறாங்க, ஆமாம் ஒத்தவரி தான், ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து கேட்குறாரு, பத்ர் போரில் கலந்துக்கிறாம பின் வாங்கிட்டாரா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறான். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆமாம் கலந்துக்கல அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து பையத்து ரில்வான் இருக்குல்ல, அந்த மரத்தடியில் ஒப்பந்தம் பண்ணுவாங்கல்ல, அதுலேயும் இவர் எஸ்கேப் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு இப்னு உமர் சொல்கிறாரு. சொன்னோன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால், பயங்கர கப்பரை அல்லாஹ் அக்பர்ங்கிறாங்க. ஏன்னா அவன் அடுத்த எதிர்பார்த்து தான் வந்தான். இப்னு உமரே சொல்லிட்டாருன்னா
அப்போ உஸ்மானுடைய பேர் குறைஞ்சி போயிருங்கள. அந்த வாழுகிற காலத்தில் இவர் தான் பெரிய ஆளாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளே வந்து உஸ்மானுக்கு கெட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா உஸ்மான் ஆதரவாளர்களுக்கெல்லாம் என்ன இருக்கேன் ஒரு மரண அடியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த பதில் அவன் நினச்ச பதில் அவர் சொல்லிட்டாரு. உள்ளத்தானே சொல்ல முடியும். அவன் எதிர்பார்த்த பதிலை சொன்ன உடனே இப்போ கப்பர அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தான் கரெக்டுன்னு அர்த்தம். நாங்கள் அலிபாட்டி தான் கரெக்டுன்னு சொல்கிறான். அப்படி இங்கே வா பண்ண கூப்பிட்றாரு. பதில கேட்டீல ஒன்னொன்னுக்கு விளக்கம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி அம்மா ஃபிராரு யோமோதின் உகதில் ஒரு ஓடனா இருக்கிறீங்கள அஷஹது நான் சாட்சி சொல்கிறேன் அன்னல்லாஹ அஃபா அன்ஹு அல்லாஹ் அவரை மன்னிச்சுட்டான். குர்ஆன்ல இருக்கு வசனம் இருக்குல்ல. அல்லாஹ் வந்து உகது போரில் ஓடியவர்களை கண்டிச்சுட்டு அல்லாஹ் பிறகு மன்னித்ததாக அவனுடைய வசனத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஆல இம்ரான்ல 155 155 வசனம். அது வசனத்தை அவர் சொல்லலை. ஆனால் ஆல இம்ரான் 155 வசனத்தில் பத்ர் உகது போரில் ஓட்டம் எடுத்தவர்களை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். உலகது அஃபல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டதா சொல்லிட்டான். மன்னிச்சதே ஏன் பேசுகிற? மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டான்ல. உகதுலேருந்து ஓடத்தான் செஞ்சார். கை ஓங்கி காஃபிருடைய கை ஓங்கி எல்லாம் கூட்டம் செதறும் போது நம்ம கொண்டுருவாங்கன்னு பயந்துட்டு ஓடி போயிட்டார். ஓடினது உண்மைதான். அப்படி ஓடி நிறைய பேர் ஓடினாங்க. இவர் பிரபல்யமாக இருக்கிறனால இவரை பற்றி பேசுகிறோம். இவர் மாதிரி நிறைய பேர் ஓடினாங்க. அவர்களே எல்லாம் மன்னிச்சுட்டானா இல்லையான்னு சொல்லி மன்னிச்சுட்டான்னு சொல்லிவிடுறாரு. சரி, அம்மா தகையுபுகான் பதிரில் அவர் வரலங்கிறீங்கள, அது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டால் அவருடைய மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். ருக்கையா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து வராத, நீ இருந்து மகளை பார்த்துக்க. இன்னலக்க அஜவரஜில் மிம்மன் சகித பத்ரன் சகமோ பத்ரில் கலந்துக்கிட்ட ஆளுடைய கூலியும் உனக்கு இருக்கிறது, பங்கும் இருக்குன்ட்டாங்க. கூலிங்கிறது ஆகிரத்து கூலி, பங்குங்கிறது பிரித்து கொடுப்பாங்கல்ல கனிமத்து. உனக்கு ரெண்டும் கிடைக்கும். நீ வந்து இங்கே இருந்துக்க, நீனு பதிலில் கலந்துக்கிட்டதாக கருதி உனக்கு பங்கு எல்லாருக்கும் என்ன கொடுப்போமோ அது உனக்கு தருவோம், உனக்கு ஆகிரத்துலையும் கூலி இருக்குன்னு சொல்லி ரசூல் நிப்பாட்டினாங்க. அப்போ அவர் ஏன் பதிலில் வரலன்னு சொன்னால் வர வேணாம்னு ரசூலுடைய உத்தரவுப்பா. அதை வந்து நீ ஏன் குறையா சொல்கிறேன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றாரு. அம்மா தவ கையுபுகன் பையத்து ரிலுவான், பையத்து ரிலுவானுக்கு கலந்துக்கலங்கிறீங்கள, அது ஏன்னு உனக்கு தெரியுமா? அவருக்காக தானே பையத்தை பண்ண, அவர் தான் மதீனா மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் வரலங்கிறதுனால பையத்து நடக்குது. அதனால பையத்து ரிலுவான்ல அவர் போய் கலந்துக்கிடுவாரு. அவர் ஸ்பாட்ல இல்லையே, அவர் போய் என்ன நிலவரம்னு பார்க்க போனவர் வரலங்கிறதுனால தான் இந்த விஷயமே ஆகுது. அவர் பையத்து ரிலுவான்ல வரலன்னு எப்படிப்பா சொல்றேன்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, அதே நேரத்தில் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் எல்லார்ட்டும் பையத்து வாங்குறாங்க. கடைசியா அவங்களுடைய ஒரு கையில வச்சு இது உஸ்மானுடைய கையின்னு வைக்கிறாங்க. உஸ்மானே என்கிட்ட பைய செய்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் என் கையில் உஸ்மானுடைய கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது உஸ்மானுக்காக நான் செய்கிற பையத்துங்கிறாங்க. அப்போ உஸ்மானும் பையத்தை செஞ்சார்னா, அப்போ உஸ்மான் வந்து பத்ரில் கலந்துக்கிட்டார் என்று தான் அர்த்தம். பத்ரில் உள்ளவர்களுக்கு உள்ள எல்லா கிரேடும் அவருக்கு இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால. அதே மாதிரி இந்த பையத்து விஷயத்துலையும் அவருக்கு அந்த கிரேடு கண்டிப்பாக உண்டு. உகதில் ஓடினது மட்டும் தான் மைனஸ், அது ஒன்று தான் மைனஸ், அது மன்னிக்கப்பட்ட மைனஸ். ஆனால் இந்த பத்ர் வாசிகளுக்கும் ரில்வான் வாசிகளுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்குல்ல, அந்த அந்தஸ்து வந்து இவருக்கு இல்லாமல் போகுமானா போகாது. அந்த கிரேட் அந்த அந்தஸ்து என்ன செய்ய கண்டிப்பாக இவருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னப்பா சொல்கிற, இது ஹாதலான இந்த செய்தியோட போய் எல்லாத்தையுமே சொல்லு. நீ பாதி சொல்லாமல் என்ன செய்ய, இப்போ நான் சொன்ன விளக்கம் இருக்குல்ல, இந்த விளக்கத்தோட போய் சொல்லணும்னு இப்போ உமர் விளக்கம் சொல்வார். இது புகாரில் 4066வது ஹதீஸ்லையும் 3698வது ஹதீஸ்லையும் இது இன்னும் பல ஹதீஸில் இருக்கிறது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து பத்ரில் கலந்துக்கிறலைங்கிற காரணம் அந்த ருக்கையாவுடைய அந்த உடல்நிலை சரியில்லாத ஒரு விஷயத்தினால தான். அடுத்ததாக என்னன்னு கேட்டால் உம்மு குல்சுமை கல்யாணம் பண்ணுறாங்க. அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. உம்மு குல்சும் விஷயமாக இவர் மீது ஒரு விமர்சனம் இருக்குது. பரவாயில்ல விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன விமர்சனம் பண்ணுவாங்கன்னு கேட்டால், உம்மு குல்சும் இறந்துருவாங்க. இறந்தவுடனே அவங்கள அடக்கம் பண்ண வேண்டி வரும் பொழுது எல்லாம் குழியில் இறங்கணும்ல, குழியில் இறங்கி அதை வாங்கி வைக்கிறதுக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யார் வந்து இன்றைக்கு இரவில் நேற்று இரவில் மனைவியோடு தாம்பத்தியம் நடத்தவில்லையோ அவர் தான் குழியில் இறங்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் உஸ்மானங்க நிற்பார், அவர் இறங்க மாட்டார். இறங்காமல் யார், அபூ தல்ஹா இறங்குவார். தல்ஹாயில் அபூ தல்ஹா என்ன செய்வார்னா, நான் வந்து தாம்பத்தியம் நடத்தலைன்னு அவர் இறங்கி அந்த உடம்பை வாங்கி அவர் வந்து குழியில் வைப்பார். குழியில் இறங்கி அந்த உடலை வாங்கி வைக்கிறதுக்கு வந்து யார் இறங்கணும்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, லம் யுகாரிஃபு லைலா, நேற்று இரவு இல்லறம் நடத்தாதவர் இறங்கட்டும் அப்படிம்பாங்க.
அப்போ இதில் என்ன விமர்சனம் வருதுன்னு கேட்டால், இவர் வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் கூட ஒரு அடிமை பெண் இருக்கும்ல, அவங்களோட இவர் இல்லை நடத்தியிருக்கார். உஸ்மான் வந்து அந்த அந்த அடிமை பெண்ணோட ஒரு தாம்பத்தியம் நடத்தியிருக்கிறார். அப்படி நடத்தலை என்று சொன்னால் அவர் இறங்கியிருப்பார்ல. இது பெரிய ஆதாரமாக தேட வேண்டியதில்லை. இந்த சம்பவத்திலேயே இதை ரசூலுல்லாஹ் எதுக்காக இதை சொல்கிறாங்க? கணவர் தான் உரிய தகுதி படைத்தவர், கணவர் இறங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குது. நம்ம அந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இது தெரிய போய் தான் இதை கண்டிஷன் ஆக்குறாங்க. எப்படி மனைவியோடு தாம்பத்தியம் பண்ணிட்ட நீ இந்த நேரத்துலையும் உனக்கு தாம்பத்தியம் கேட்குது, அதை சுட்டி காட்டுற மாதிரி தான் இந்த நடவடிக்கை இருக்குது. அப்போ யார் வந்து மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடலையோ அவங்க இறங்கி பாடியை வாங்கட்டும்ங்கிறாங்க. அபூ தல்ஹா இறங்கி அந்த பாடியை வாங்கிட்டார். இந்த ஒரு விஷயத்தை இது வந்து புகாரில் 1285வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதன்படி என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு சீரியஸாக இருக்க போய் தானே சீரியஸாக இருந்து இறந்து போகிறாங்க. ஸோ ஆக்சிடென்ட்டில் இறந்து போகல, திடீர்னு எதிர்பாராமல் இறந்து போகல, நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்கன்னு கேட்டால் முதல் நாள் நைட்டு அந்த மாதிரி நோயுடைய அறிகுறிகள்லாம் என்ன செய்யும், அவங்களுக்கு இருந்து தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் எதுக்காக தாம்பத்தியம் அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய ஃபீலிங் பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையில் ஒரு விமர்சனம் அவருக்கு இருக்குது. அந்த விமர்சனம் சரிதான். அப்படி இருந்தார் என்பதெல்லாம் மறுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அவர் நினைஞ்சிருப்பார், இறங்கியிருப்பார். அந்த குடியில் நான் தான் இருக்கேனான்ட்டு இறங்கியிருப்பார். அவர் நிற்கிறார், அவர் இறங்கலை, இன்னொருத்தர் தான் இறங்குறாருங்கிற உண்மைதான். ஆனால் இதெல்லாம் வந்துக்கிட்டு மௌட்டிக சிந்தனையில் இருந்து பார்க்கும் பொழுது தான் இது ஒரு குறையாக இருக்கும். மார்க்க சிந்தனைகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு குறையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து அல்லாஹ் வந்து அப்படி தான் இயற்கையாக படைச்சி இருக்கிறான். நம்ம இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பிள்ளைய வந்து இறந்து போன பிள்ளைய கூட வந்து கணவனுக்கு சொல்லாமல் அதை பாயில் சுற்றி வச்சுப்புட்டு இல்லறத்தை நடத்திப்புட்டு அடுத்த நாள் என்ன செய்வாங்க, அதை முடித்த பிறகு சொல்லுவாங்க பிள்ளை எங்கன்னொன்னே அது தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேல இவர் சந்தோஷமாக மனைவிட்ட தாம்பத்தியில் ஈடுபட்டோன்னா அதன் மூலம் நல்லா குழந்தைய கொடுப்பான். அதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லும்போது உங்கள் 2 பேருக்கும் நல்லா வந்து நல்ல ஒரு குழந்தைய தருவான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ என்ன கண்டிக்கலை, புள்ள மூத்தா போயிருக்கும் உனக்கு தாம்பத்தியம் கேட்குதா? புள்ள மூத்தா போன பிள்ளைய பாயில சுற்றி வச்சுக்கிட்டு நீ வந்து உனக்கு அப்படியே அந்த பெண்ணிட்ட கேட்கலாம்ல, ஆண்கிட்ட கேட்காட்டாலும் அந்த பெண்ணு தானே அதை வந்து கணவரோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த குழந்தை இறந்துட்டாங்க, இன்னைக்கு நம்ம தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதன் மூலமாக நம்ம ஒரு குழந்தை கிடக்கும், இவருக்கு கவலைப்படுவார், இப்போ சொல்ல வேணாம் பிறகு சொல்லுவோம்னு நினைச்சாங்க. இல்லை ரொம்ப நாள் ஈடுபடுத்தி முடிச்சுட்டு அவருடைய கணவருக்கு செய்தியை சொல்கிறாங்க, இஸ்தராகன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய குழந்தைகளை கொடுத்தான்று வருது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச பிறகு இதை கண்டிக்கவே இல்லை. கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக இருந்தால் கண்டிச்சிருப்பாங்கல்ல. அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவர் மனைவிட்ட சேரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவருக்கு உணர்ச்சி வரலாம். அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரு விஷயம் வேறு, அது அவருக்கு மட்டும்தான் அது உணர்வாரே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா தேவையானது கொடுப்பாங்க, அவங்க தூங்க போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் இருப்பாங்க, ஃபீலிங் வரும். அந்த உணர்வு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து மனைவிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக வேண்டி ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு மனைவிட்ட போய் சுகமாக இருக்கிறது, அல்ல தாயாருக்கே உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்கிறாங்க எல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு ராத்திரி குற்றமா? மார்க் அடிப்படையில் இது எப்படி இது அவர் செஞ்சாருங்கிறது சரிதான். அவர் செஞ்சாருங்கிறது வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் இஸ்லாமிய பார்வையில் இது எப்படி நீங்கள் குறை சொல்லுவீங்க? அப்படி ஒன்று சட்டம் கிடையாது இஸ்லாத்தில். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டால் நீங்கள் தாம்பத்தியத்துக்கு அப்படி ஏதாவது குர்ஆனில் இருக்குதா, அப்படி ஹதீஸில் இருக்குதா? அப்படி ஏதாவது சட்டம் இருந்தால் சரி, சட்டம் இல்லாட்டி இப்படி குற்றமாகும். அது எல்லாருக்கும் வரும், அது யாரும் சொல்ல முடியாது. அதனால இந்த ஒன்றை தான் அவர் மீது ஒரு குறையாக சொல்லுவாங்க. அது வந்து இந்த மார்க்கறிவு இல்லாத ஒரு பார்வையில், சமூக பார்வையில் பார்க்கணும் நமக்கு தப்பு மாதிரி தெரியும். இந்த நேரத்தில் போய் இப்படி செஞ்சாருன்னு தெரியும். அது வந்து இப்படி சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு நீங்கள் ஒரு இளமையான ஆளாக இருந்து உங்களுக்கு அப்படி நிலைமையாக இருந்தால் நீங்களும் செஞ்சிருவீங்க. எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம்தான். அல்லாஹ் தடுக்காத ஒன்றை, ஹராமாக்காத ஒன்றை நம்ம வந்து ஹராமாக்கக்கூடாது. ஹராமை போல என்ன செய்யக்கூடாது, நம்ம விமர்சனமும் பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயமாச்சா. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு இந்த கபர் விஷயத்தை சொல்லும் பொழுது இதுலேருந்து சில மதுஹபுல என்ன செய்கிறாங்கன்ற, மதுஹபுல மட்டும் இல்லை சலபுகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒருத்தர் ஜனாசாவை இறக்குற ஒரு ஆள் தாம்பத்தியில் ஈடுபட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் எடுக்கிறாங்க. அதுக்கு உள்ள சட்டம் இல்லை. இது இவர் சுட்டி காட்டுறதுக்குள்ளதானே தவிர ஒருத்தர் கபூரில் இறங்குறதா இருந்தால் அவர் முதல் நாள் நைட்டுக்கு அவருக்கு இல்லறத்தில் ஈடுபட்டிருக்க கூடாதுங்கிற மாதிரி உள்ள விஷயம் கிடையாது. அது அதுக்கு சட்டம் எடுக்கக்கூடாது. அது ஒரு நோக்கத்துக்கு செஞ்சாங்கன்னு நல்லா தெரியுது, எதுக்கு இதை சொன்னாங்கன்னு தெரியறதுனால அவர் செஞ்சதில் ஒரு சின்ன ஒரு அதிருப்தி ரசூலுல்லாஹ் தகப்பனுக்கு அதிருப்தி இருக்கும்ல, தகப்பனுங்கிற முறையில் ரசூலுல்லாஹ்வுக்கு அதிருப்தி இருந்துச்சே தவிர மார்க்கத்தில் ஒரு குற்றவாளிங்கிற கணக்கில் கிடையாது. இதை நம்ம விளைவிக்கணும்.
அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், இவர்கிட்ட சில குறைகள் சொல்லுவாங்க. அந்த குறை என்னென்னு கேட்டால், இவர் போர்க்களத்தில் ரத்தம் சிந்தவே இல்லை. போர்க்களத்தில் செய்யும்போது யுத்தம் செஞ்சால் வெட்டுக்கத்துலாம் வரும்ல, அப்படி எந்த இடத்துலையும் வெட்டு வாங்கினார் குத்து வாங்கினாருங்கிற மாதிரிலாம் இல்லை. போர்க்களத்தில் இருந்தாலும் ஒருத்தர் அது சில பேருக்கு வராது. சில பேருக்கு ஆயுதத்தை நல்லா கையாளுவாங்க, சில பேருக்கு ஆயுதத்தை கையாள முடியாது, கடமைக்கு போவாங்க. நம்மளும் அதில் ஒரு ஆளாக இருக்கணுங்கிறதுக்காக போவாங்க. அவர் ரத்தத்தை சேர்த்து மொத்தமாக செஞ்சுட்டாரு. அப்போ பல போர்க்களம் செய்கிற ரத்தத்தையும் சேர்த்து நினைச்சிட்டாரு, மொத்தமாக உயிரே கொடுத்து விட்டார். அவர் ரத்தம் செஞ்சலன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி போருக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, ஒரு மல்யுத்தம் ஒன்று போடுவாங்க. போருக்கு முன்னாடி உங்களில் ஒரு ஆள் வா, எங்களில் ஒரு ஆள் வாருன்னு அப்படி தான் போர ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாரும் சகாபி நான் வர்றேன் நீ வரேன்னு போவாங்க. அவங்கலேருந்து ஒரு ஆள் வருவாங்க. அதில் ஜெயிச்ச பிறகு தான் மறுபடியும் யுத்தமே ஆரம்பிக்கும். அதில் ஒரு காலத்துலையும் இவர் ஒரு ஆளை போனது கிடையாது. அது ஒரு குறையாக சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இப்படி எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அதை தன்மையை பல பேர் இந்த போராட்டத்தில் வரக்கூடிய ஆளுங்க சில பேர் என்ன செய்வாங்க, நல்லா கோஷம் போடுவாங்க. சில பேர் நம்பருக்கு நின்று இப்படி வாய் அசைப்பாங்க. பல பேர் இருக்கா இல்லையா, கடைசி வருஷத்தில் நின்றுக்குருவாங்க. இதில் அந்த உணர்வு கரெக்டாக இருக்குங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு என்ன ஏடுமோ அதை செய்யணும். கத்த முடிஞ்சவங்க கத்துவாங்க, கையை காலை ஒசத்துறவங்க ஒசத்திட்டு கத்துவாங்க, கொடியை பிடிக்கிறோம் கொடியை பேனர் பிடிக்கிறோம் பிடிப்பாங்க. சும்மா நம்மளும் ஒரு நம்பரில் இருந்துக்கிறோமேங்கிறவங்க கடைசி வருஷத்தில் நிற்பாங்க. அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்க சக்தி உட்பட்டு தான் எதையும் செய்ய முடியும். அதனால இதை ஒரு குறையாக சொல்வார்கள். இதுக்கு உண்மை, அவர் அது மாதிரி செய்யலைங்கிறது உண்மை. அது குறை சொல்கிற உண்மையெல்லாம் கிடையாது, குறை சொல்கிற ஒரு செயல்லாம் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு படைக்கும் இவர் ரசூலுல்லாஹ் தளபதியை நியமிக்கலை. அதில் என்ன விளங்குது, அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இல்லைன்னு விளங்குமே தவிர, ரசூலுல்லாஹ் நியமிச்சிருப்பாங்கல்ல, இவருக்கே தெரியாது, படம் நடத்த தெரியாது இவருக்கு. இவரை போய் எப்படி நம்ம அனுப்புறதுன்னு நினச்சி ரசூலுல்லாஹ் அனுப்பலை. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு படைக்கும் பிரிவுக்கும் ஒரு தலைவர் அனுப்பலை. இந்த குறையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மனித இயல்புங்கிற வகையில் உள்ள ஒரு குறை. இந்த குறையெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கிறார். சரியா? அது போக இவருடைய வரலாறுல உஹது போர் பையத்தெல்லாம் முடிஞ்சிருச்சா. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆயிஷா நாயகி சொன்னாங்க 3வது இடம் அபூ உபைதாவுக்குன்னு சொன்னாங்களா. ஆனால் சில சஹாபாக்கள் 3வது இடம் இவருக்கு தான் இருந்துச்சுங்கிறாங்க அவங்க பார்வையில். இது அவங்களுடைய ரசூலுல்லாஹ் வஹீல சொன்னது கிடையாது. ஆயிஷானா என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் உமருக்கு அப்புறம் யாரை ஜனாதிபதி ஆக்கியிருப்பாங்கன்னு கேட்கும்போது அபூ உபைதாண்டு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அவங்க கணிச்ச வகையில் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அபூ உபைதாண்டு ஒரு கணிப்பு கணிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஏற்றவாறு தான் அபூபக்கர் உமருடைய நடத்தைகளும் இருந்துச்சு. ஆனால் இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் லானா அதில் பி அபீபக்கரின் அகதன், அபூபக்கருக்கு சமமாக நாங்கள் யாரையும் கருத மாட்டோம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். சும்மா உமர், அப்புறம் உமருக்கு சமமாக யாரையும் கருத மாட்டோம். சும்மா உஸ்மான், பிறகு உஸ்மானுக்கு சமமாக யாரையும் ரசூலுல்லாஹ் காலத்தில் உஸ்மானுக்கு சமமாக கருத மாட்டோங்கிறார். அவர் கருதி இருக்கிறார். என்ன செஞ்சிருக்காரு, அபூபக்கர் உமர் உஸ்மான் என்று 3ஆம் இடத்தில் வைத்தும் பார்க்கப்பட்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் வைத்து அபூ உபைதாவும் பார்க்கப்பட்டிருக்கிறார். அது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அபூபக்கர் அவங்களுடைய பார்வையில். இதெல்லாம் இவங்கள கணிக்கிறது. இது ரசூலுல்லாஹ் எனக்கு அடுத்து 3வது உஸ்மான்னு சொல்லலை, இவர் கணிக்கிறார். பார்க்கும்போது எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உஸ்மான் முக்கியமான ஆள் அப்படிங்கிற வகையில் இருந்திருக்கிறார் என்பது புகாரில் 3697 ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் எப்போ பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அது 7ஆம் தேதி 7/5 ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் 2 மணி நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 2 மணி நேரங்கள் இந்த வரலாறு என்ன செய்யும் உங்களுக்கு லைவில் வரும். அதை பார்த்துக்கிறோங்க, டிவியில் வராது. அஸ்ஸலாமு அலைக்கும்.